இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் திருச்சி கிழக்கிலே போட்டியிடுகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. தன்னுடைய தொகுதியினுடைய தேர்தல் பரப்புரைக்காக வரும் 19ஆம் தேதி கிழக்கிலே அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு வேண்டிய அனுமதியை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்திருக்கிறோம். அனுமதி வந்தவுடன் விரிவாக நான் உங்களுக்கு பத்திரிகையாளர்களை சொல்லுகிறேன். பொதுக்கூட்டத்தை தவிர்த்து அவர் ஒரு தொகுதி முழுக்க வருவதற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டப்ப அவங்க பெண் தொண்டர் கட்சியை சேர்ந்தவங்க தாக்கப்பட்டாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது முறையாக அதுக்கு அனுமதி வாங்கினாங்க. என்ன நடந்துச்சு? ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். பாதிக்கப்பட்டது திருச்சி கிழக்கு மட்டுமல்ல, லால்குடி தொகுதியும் கூட. என்னுடைய லால்குடி தொகுதியிலே தாளக்குடியிலே பிறந்த ஒரு பெண் வாக்கப்பட்டு ஒரு 5 வீடு தள்ளி மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் டிவிகேயினுடைய உறுப்பினர். அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடையிலே கூப்பன் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ரேஷன் கடையிலே கூப்பன் வழங்குவதால் அந்த பெண் என்னவென்று அறியாமல் எனக்கும் கூப்பன் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அங்கே இருந்த திமுக காரர்கள் வசைபாடி முடியை பிடித்து இழுத்து மிக மிக தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதால் மனமுடைந்த என்னுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டால் தூக்கிலிட்டு. நேற்று மாலை தான் அதை அடக்கம் செய்துவிட்டு வந்தோம். அதே நேரத்திலே திருச்சி கிழக்கிலே KK நகர் பகுதியிலே செண்பகராமன் தெரு என்று நினைக்கிறேன், அந்த பகுதியிலே எங்களுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களும் மற்ற கழக உறுப்பினர்களும் வாக்குகள் சேகரிக்க வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு 60 வயதை தாண்டிய ஒரு சீனியர் சிட்டிசன் தாக்குவதை படம் மூலமாக நான் பார்த்தேன். அவருக்கு ஏன் இந்த கோபம் இவ்வளவு என்று தெரியவில்லை. காவல்துறையிலே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. தொடர்ந்து உங்க வேட்பாளர்கள்லாம் அதிகமாக வெளியில் பரப்புரைக்க வர முடியல, ஏதோ அவங்களுக்குலாம் ஏதோ மிரட்டல் இருப்பதாக சொல்கிறாங்க. அது உண்மையா? ஏன் அவங்களால வெளியில் வந்து பரப்புரை மேற்கொள்ள முடியல? எல்லோரும் சிறப்பான முறையிலே பரப்புரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு சிறு சிறு இடங்களிலே மாற்று கட்சியினரால் அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்ற தகவல் தான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய தொண்டர்களுக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கு தெரிவிப்பதெல்லாம் மிரட்டலுக்கு அஞ்சாதீர்கள். களத்திலே இறங்கிவிட்டோம். தளபதி வெற்றி முகத்தோடு முதலமைச்சராக ஆவதற்கு வேண்டிய வழிவகையை பாருங்கள் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறது. மிரட்டலுக்கு அஞ்சமாட்டார்கள் எங்களுடைய டிவிக்கு தொண்டர்கள். விஜய் அவர்கள் வரது ரோட் ஷோ மாதிரியான எப்படி தொகுதி முழுவதுனா என்ன திட்டம்? திருச்சி விமான நிலையம் அவருடைய தொகுதிக்குள் உட்பட்ட பகுதி. அது விமானத்திலோ அல்லது ஹெலிகாப்டரிலோ வந்து இறங்கி தன்னுடைய தொகுதிக்குள் வருவார். வருகின்ற பொழுது திறந்த வேளையிலே நின்று கொண்டு வாக்காளர்களை கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்டு வருவார். வாயில் கூட பேச மாட்டார், கையெடுத்து கும்பிட்டே வருவார்.